Hello everyone. Today microbes in human welfare அதில் sewage treatment அப்படிங்கிற டாபிக். ஸோ microbes in sewage. What is sewage? The wastewater from houses, industries. So from the industries it is called effluent. ஸோ இது அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா it degrades the environment. It causes environmental pollution if you are directly releasing these effluents into the environment. It causes serious pollution to living organism as well as abiotic. Okay, so we want to treat themselves by using three treatments: primary, secondary and tertiary. Okay, so the primary treatment is a physical treatment. Okay, so in which physical process takes place. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are removing the small and large particles by filtering the sewage or sedimentation. இப்போ sedimentation அப்படின்னா செட்டில் டவுன் அந்த ப்ராசஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக அது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கழிவு நீரை ஒரு 1 வீக் ஒரு டேங்க்கில் சஸ்பெண்ட் பண்ணி வச்சா அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட்லாம் என்ன ஆகிடும், டெபாசிட் ஆகிடும். ஆயில், க்ரீஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சர்ஃபேஸில் படிஞ்சிரும். ஸோ ஓகே, ஸோ தட் இஸ் செடிமெண்டேஷன். கிளியர்? இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ரிமூவல் ஆஃப் ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது பாலித்தீன் பேக், ஃபைபர், டெக்ஸ்டைல் ஃபைபராக இருக்கலாம் அல்லது பேப்பர் ஃபைபர், இதெல்லாம் மிதக்கும். பை லெட்டிங் த ஸ்வேஜ் டு பாஸ் த்ரூ த ஒயர் மெஷ் ஸ்க்ரீன்ஸ், அதாவது ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த ஒயர் மெஷ் ஸ்க்ரீன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா அதில் போர்ஸோட சைஸ் ஆனால் ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். ஸோ அதனால் நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷனாக செயல்படுது. ஓகே, ரைட். லேட்டர் sewage is allowed to go into the primary settling tank. ஒரு செட்டிலிங் டேங்க் நேம்லேயே கொடுத்துட்டான் பாருங்கள், செட்டிலிங் டேங்க். அப்போ செட்டில் ஆகக்கூடியது. அப்போ அதில் போய்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் செட்டில் ஆகும். ஆர்கானிக், இன்ஆர்கானிக் வேஸ்ட்லாம் இருக்குல்ல, எஸ்பெஷலி இன்ஆர்கானிக் வேஸ்ட், அதெல்லாம் செட்டில் ஆகும். வேர் த சஸ்பெண்டட் மெட்டீரியல் செட்டில் டவுன், அதான் செட்டிலிங், செட்டில்ட் டவுன் ஃப்ரம் தி டு ஃபார்ம் த பிரைமரி ஸ்லட்ஜ். ஓகே, இந்த பிரைமரி ஸ்லட்ஜ் அதாவது இந்த எஃப்ளூயன்ட், this is taken for secondary treatment. இப்போ நம்ம secondary treatment பற்றி பார்ப்போம். So what is secondary treatment? Biological treatment. It is a biological treatment. நான் ஃபஸ்ட் ஒன் வந்து physical treatment சொன்னேன், அதில் ஃபில்ட்ரேஷனும் செடிமெண்டேஷனும் ப்ராசஸ் ஆகிருந்தது. இங்கே வந்து டீகம்போசிஷன், அதுதான் மேஜர் ப்ராசஸ். So we are using some of the microbes like heterotropic bacteria. Okay, ஸோ இதை வந்து சிவேஜில் அந்த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரக்கூடிய அந்த சீவேஜில் இந்த பாக்டீரியாஸ் இது அந்த ஸ்லட்ஜிலே இருக்கும், சிவேஜிலே இருக்கும். நாம் புதுசாக ஆட் பண்ண வேண்டியதில்லை. தெர் இஸ் நோ நீட் ஆஃப் ஆடிங் இனாகுலம் ஸ்டார்டர், அதிலே இருக்கும். ஓகே, த எஃப்ளூயன்ட் ஃப்ரம் த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் இஸ் பாஸ்ட் இன் டு லார்ஜ் ஏரேஷன் டேங்க். ஃபஸ்ட்டு 2 டேங்க் இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஏரேஷன் டேங்க். ஓகே, ஸோ இந்த ஏரேஷன் டேங்க்கில் ஏன் ஏரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சிஜனை வந்து, அதாவது ஏரை வந்து நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு அஜிடேஷன் மெத்தட் இருக்கும். ஸோ இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி அஜிடேட்டட் அண்ட் ஏர் இஸ் பம்ப்டு இன்டு இட். ஸோ ஏரை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்டு ஏரேஷன் டேங்க். ஓகேங்களா? இந்த ஏரேஷன் டேங்க்லேருந்து அந்த பாக்டீரியாவை என்ன பண்ணுறோம், அந்த சிவேஜை என்ன பண்ணுறோம்னா ரேபிட் க்ரோத் ஆஃப் அனரோபிக் மைக்ரோப்ஸ் இன்டு ஃப்ளாக்ஸ். அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாலாம் மல்டிப்ளை ஆகும், ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகி ஃப்ளாக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃப்ளாக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிக்கணும், பாக்டீரியா, மாசஸ் ஆஃப் பாக்டீரியா அசோசியேட்டட் வித் ஃபங்கல் மைசீலியம். ஓகே, மாசஸ் ஆஃப் பாக்டீரியா அசோசியேட்டட் வித் ஃபங்கல் ஃபிலமெண்ட், அதுதான் டு ஃபார்ம் எ மெஷ் லைக், அதுதான் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளாக்ஸ் வந்து அந்த சிவேஜில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் வேஸ்ட்டை பூரா டீகம்போஸ் பண்ணி ஆக்சிஜனையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அந்த சிவேஜில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் யூட்டிலைஸ் பண்ணும், ஆர்கானிக் வேஸ்ட்டையும் யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ ஆர்கானிக் வேஸ்ட்டும் ரெடியூஸ் ஆகும், ஆக்சிஜனோட அளவும், கண்டென்ட் ஆஃப் த ஆக்சிஜன், அதாவது அதுவும் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதை தான் நம்ம பிஓடின்னு சொல்லுவாங்க, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே, வாட் இஸ் பிஓடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கன்சம்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் ஆஃப் சீவேஜஸ் அண்ட் ரெடியூசஸ் த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே, இந்த பிஓடி நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அதாவது 1 லிட்டர்
சிவேஜ் இருக்கு இல்லையா, 1 லிட்டர் சீவேஜில் எவ்வளோ ஆர்கானிக் வேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன். ஒரு 100 கிராம்ஸ் இருக்குன்னு வைங்க. இந்த 100 கிராம்ஸ் ஆர்கானிக் வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், ஒரு 10 கிராம் ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஆக்சிஜன் வந்து அந்த சிவேஜில் இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த 10 கிராம் தான் பிஓடி. ஓகே, வேறஸ் ஆர்கானிக் வேஸ்ட்டோட அளவு வந்து 200 கிராம்ஸ் இருக்குன்னு வைங்க, அப்போ ஆக்சிஜனோட அளவு அதிகமாக தேவைப்படும். ஓகே, ஸோ எவ்வளோ ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணுதோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா மெஷர்மெண்ட் பண்ணலாம். எதை மெஷர் பண்ணலாம்? ஆர்கானிக் வேஸ்ட் எவ்வளோ கலந்துருக்குங்கிறத மெஷர் பண்ண முடியும். ஓகே ஓகே பிஓடி ரெடியூஸ் ஆகுது. எஃப்ளூயன்ட் என்ன ஆகுது? அடுத்து நம்ம எஃப்ளூயன்ட் என்ன பண்ணுறோம்? ஏரேஷன் டேங்க்லேருந்து செட்டிலிங் டேங்க்குக்கு அனுப்பணும். இட் இஸ் பாஸ்ட் இன்ட்டு செட்டிலிங் டேங்க். அப்போ இங்கே 2 டேங்க் யூஸ் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு டேங்க்கு ஏரேஷன் டேங்க்கு, ஏன்னா ஏரை வந்து அஜிடேட் பண்ணி பம்ப் பண்ணி விட்றோம். இது செட்டிலிங் டேங்க்கு. இதில் மறுபடியும் பாக்டீரியாவோட தான், அந்த ஃப்ளாக்ஸோடு தான், அதாவது பாக்டீரியல் மாசஸ் அசோசியேட்டட் வித் ஃபங்கல் ஃபிலமெண்ட் ஆர் அலௌடு டு செடிமெண்ட். ஏன்னா இங்கே செட்டில்னாலே செடிமெண்ட் ஃபார்மிங் த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். ஸோ இந்த 2 டேங்க் போனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜில் ஒரு சின்ன பகுதி, ஸ்மால் பார்ட்டை என்ன பண்ணுறோம், மீண்டும் பம்ப்டு பேக் இன்ட்டு ஏரேஷன் டேங்க். அப்படி பம்ப் பண்ணுறது ஏன் ரிட்டர்ன் பம்ப் பண்ணுறோம்னா, அடுத்த எஃப்ளூயன்ட் வர்றது, அடுத்த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் முடிச்சு வர்ற அந்த வேஸ்ட்டெல்லாம் ஏரேஷன் டேங்க் வரும் இல்லையா, அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜில் ஒரு பகுதியாக அங்கே அனுப்புகிறோம். ரிமைனிங்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்மால் பார்ட் இஸ் பம்ப்டு பேக், பட் த ரிமைனிங் மேஜர் பார்ட் ஆஃப் த 99% ஸ்லட்ஜ் என்ன பண்ணுறான், பம்ப்டு இன்டு அனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர். இப்போ இது 3வது. வேறு த அனரோபிக் பாக்டீரியா டைஜஸ்ட் இந்த பாக்டீரியா அண்ட் ஃபங்கை இன் ஸ்லட்ஜ் ப்ரொடியூசிங். இப்போ கேஸஸ் ஃபார்ம் ஆக போகுது, பயோகேஸ்லாம் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஸோ 3rd அனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கேஸஸ் ஃபார்ம் ஆகுது, பயோகேஸஸ், மீத்தேன் கேஸ், ஹைட்ரஜன் சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ எஃப்ளூயன்ட் ஆஃப்டர் செகண்டரி ட்ரீட்மெண்ட் ரிலீஸ்ட் இன்டு வாட்டர் பாடிஸ் லைக் ஸ்ட்ரீம் அண்ட் ரிவர்ஸ். ஸோ இது செகண்டரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரீம்லையும் ரிவர்லையும் கலந்து விட்றோம், ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ அதனால் என்விரான்மெண்ட் பொல்யூஷன் குறையும். 3rd பாருங்கள், டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட். இப்போது என்ன தான் செகண்டரி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிருக்காது. அது க்யூர்னு சொல்லக்கூடாது, கம்ப்ளீட்டாக வந்து டைஜஸ்ட் ஆகிருக்காது, கம்ப்ளீட்டாக ப்யூரிஃபை ஆகிருக்காது. ஆனால் அதில் பாக்டீரியாவும் இருக்குது, நல்லா கவனிங்க, மாசஸ் ஆஃப் பாக்டீரியா வித் ஃபங்கல் ஃபிலமெண்ட்டும் இருக்குது. அதை கில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், இப்போ பாலிசிங் பண்ண போகிறோம். எஃப்ளூயன்ட் பாலிசிங்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடை. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் ட்ரீட்மெண்ட் இது. ஓகே, இது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். நீங்கள் ப்ரைமரி வந்து ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லலாம், செகண்டரி வந்து பயாலஜிக்கல், டெர்சியரி வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகே, என்ன கெமிக்கல் ஆட் பண்ணுறோன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைனல் ட்ரீட்மெண்ட், இட் இஸ் டிஸ்சார்ஜ் இன்டு ரிசீவிங் என்விரான்மெண்ட். இது முடிஞ்சதுக்கப்புறம் சி, ரிவர், லேக்லலாம் நம்ம இதை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். எஃப்ளூயன்ட் மே கண்டெயின் ஹை லெவல் ஆஃப் நியூட்ரியன்ஸ். எஃப்ளூயன்ட்டில் வந்து ஹை லெவல் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்ஆர்கானிக் சால்ட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். எஃப்ளூயன்ட்டில் என்னென்ன இன்ஆர்கானிக் சால்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், நைட்ரஜன், பாஸ்பரஸ், இது 2 தான் அதிகமாக இருக்குது. ஸோ நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். ஸோ எக்ஸசிவ் ரிலீஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் கேன் லீட் டு பில்டப் நியூட்ரியன்ஸ் கால்டு யூட்ரோபிகேஷன். அப்போ இதை போய் ஒரு பாண்ட்லேயோ ஒரு லேக்லேயோ விட்டால் யூட்ரோபிகேஷன் ஃபார்ம் ஆகும், அதாவது சடன் டெத் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம். ஏன்னா இங்கே ஆல்கல் ப்ளூம் டெவலப் ஆகிடும் இந்த நியூட்ரியன்ஸ்னால. அதாவது இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த எஃப்ளூயண்ட்டை வந்து பாண்ட்லேயோ லேக்லேயோ ஆட் ஆகும்போது ஆல்கல் ப்ளூம் ஏற்பட்டு யூட்ரோஃபிகேஷனும் நடக்கும். அதாவது ஆக்சிஜன் லாஸ் ஆகி ஃபிஷ்ஷெல்லாம் இறந்து போயிடும், அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் இறந்து போயிடும். ரைட், நைட்ரஜன் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதாவது எஃப்ளூயண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நைட்ரிஃபிகேஷன், டீநைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணலாம். அதில் பாக்டீரியா இன்வால்வ் ஆகுதுன்னு தெரியும் நமக்கு. நைட்ரிஃபையிங் பாக்டீரியா வந்து நைட்ரோசோமோனாஸ் நைட்ரோபாக்டர். ஓகே, அண்ட் வேரியஸ் டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியா. ஸோ இதெல்லாம் யூஸ் ஆகுது. ஃபைனலாக இந்த எஃப்ளூயண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்இன்ஃபெக்டட் ஃபார் லேட்டர் யூசஸ் ஆஃப் ட்ரிங்கிங், பாத்திங் அண்டு இரிகேஷன். ஸோ ஃபைனலாக இந்த பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பிஓடினா என்னென்னு மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பிஓடிங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு பை பாக்டீரியா இஃப் ஆல் ஆர்கானிக் மேட்டர் ஆஃப் 1 liter ஆஃப் வாட்டர் இஸ் ஆக்சிடைஸ்டு கம்ப்ளீட்லி அப்படிங்கிறான். 1 லிட்டர் எஃப்ளூயண்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் வேஸ்ட் முழுவதையும் டீகம்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவையோ 1 லிட்டரில் சிவேஜில், அதுதான் பிஓடி. ஓகே, இந்த பிஓடியை வந்து ஆக்சிஜனோட அளவை வச்சு மெஷர் பண்ணுறாங்க. அதாவது
BOD measures amount of organic matter by measuring the rate of oxygen uptake by microbes. மைக்ரோப் எவ்வளோ ஆக்சிஜன் எடுத்துக்கிறதோ அவ்வளோதான் ஆர்கானிக் வேஸ்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான அமௌண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஹையர் BOD எதை இண்டிகேட் பண்ணும்? ஹையர் பொல்யூஷன். எஸ், லோயர் BOD லோயர் பொல்யூஷன். ஓகே, ஒரு டாபிக் முடிஞ்சது, சிவேஜ் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட்டு பயோகேஸ், அதாவது மீத்தேன் கேஸ், கோபர் கேஸ். இதுக்கு பெஸ்ட் ரா மெட்டீரியல் என்னென்னா டங் வாட்டர், சாணி கலந்த அந்த தண்ணி. ஓகே, பயோகேஸுங்கிறது ஒரு 4 கேஸோட மிக்சர். மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். ஓகே, அதே போல் இந்த பயோகேஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், ஆர்கிபாக்டீரியம்னு சொல்லுவோம், மெத்தனோஜென்ஸ். ஓகே, என்னென்ன மெத்தனோஜென்ஸ் பாருங்கள். மெத்தனோபாக்டீரியம், மெத்தனோகாக்கஸ், இந்த மாதிரியான பாக்டீரியா. அனரோபிக்லி தே பிரேக் டவுன் செல்லுலோசிக் மெட்டீரியல் ஆஃப் த கவுடங். இந்த பேப்பரை கூட என்ன பண்ணுவோம்? டீகம்போஸ் பண்ணிடும். அப்போ போதும், பேப்பரோ சாணியோ எது இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, டு ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் அண்டு மீத்தேன். சரிங்களா? ஓகே, இந்த அதாவது இந்த பாக்டீரியா மெத்தனோஜென்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நேச்சுரலாகவே இருக்கும்ப்பா. அனரோபிக் ஸ்லட்ஜ். ரூமன் ஆஃப் கேட்டில்னால் தெரியுமா? கேட்டிலோட அந்த வயிற்றுப்பகுதி. ஃப்ளட்டட் ரைஸ் ஃபீல்ட்ஸ். ஓகே, மார்சி பிளேஸ், இதெல்லாம் நமக்கு தெரியும். சதுப்புநிலம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பயோகேஸோட இன்ட்ரொடக்ஷன். இப்போ பயோகேஸ் பிளான்ட் பாருங்கள். இது கவுடங் வாட்டர் ஆட் பண்ணப்பட்ட ஒரு இதிலேருந்து கொஞ்சம் கிராஜுவலாக என்ன ஆகும்? கவுடங்லேயே அந்த மெத்தனோகாக்கன்ஸ் இருக்கும். ஏன்னா ரூமன் ஆஃப் த கேட்டில் இருக்கு இல்லையா, அது அப்படியே மிக்ஸ் ஆகி தான் வரும். ஒன் சைடு. அப்புறம் இன்னொரு சைடு கேஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான கேஸ் ஃபில்டர் இருக்கும். அதாவது கேஸ் ஹோல்டர்னு இருக்குல்ல. என்னென்ன கேஸுன்னு சொல்கிறேன். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், சல்ஃபர், அதாவது ஹைட்ரஜன் சல்ஃபைடு, ஹைட்ரஜன், இந்த மாதிரி கேஸஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கும். இது அவுட் பைப், இது இன்லெட் பைப். ஓகேங்களா? இன்னொரு அவுட் பைப் ஒன்று இருக்கும். அது எதுக்குன்னா அந்த வேஸ்ட்டு ஸ்பென்ட்டு ஸ்லரின்னு சொல்லுவாங்க. அதாவது உபயோகப்படுத்தப்பட்ட ஸ்லரி அதை வெளியேற்றுறதுக்கு ஒரு டேங்க், ஒரு அவுட்லெட் பைப் இருக்கும். ஓகே, ரைட். இப்போ பயோகேஸ் பிளான்ட்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு 10லேருந்து 15 அடி ஆழமான ஒரு காங்கிரீட் டேங்க்ப்பா. அதில் இந்த கவுடங் ஸ்லரி, அதாவது பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, டங்கு வாட்டர், அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ஃப்ளோட்டிங் கவர் அப்படின்னு ஒன்று கவர் பண்ணி வச்சுருப்பாங்க ஸ்லரிக்கு மேலே. எதுக்கு மேலே? ஸ்லரிக்கு மேலே. ஓகே, விச் கீப்ஸ் ஆன் ரைசிங் த கேஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த டேங்க் பை மைக்ரோபியல் ஆக்டிவிட்டினால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அது இந்த கேஸ் இந்த ஃப்ளோட்டிங் கவரில் கலெக்ட் ஆகும். ஓகே, அதே போல் இதில் இருக்கக்கூடிய அவுட்லெட் மூலமாக பைப்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். அது வழியாக நம்ம கேஸை என்ன பண்ணலாம்? செப்பரேட் பண்ண முடியும். ஓகே, ஆனால் 2 அவுட்லெட் இருக்க. ஒன்று கேஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று ஸ்ப்ளெண்ட் ஸ்லரின்னு சொல்லுவாங்க. ஸ்பென்ட் ஸ்லரி, உபயோகப்படுத்தப்பட்ட ஸ்லரி. ஆனால் அதை ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுவோம். நல்லா கவனிங்க, இந்த கேஸ் ஃபியூலாக யூஸ் பண்ணுறோம். ஸ்பென்ட் ஸ்லரி, இந்த ஒரு இடத்துல ஸ்பென்ட் ஸ்லரி, இது ஃபர்டிலைசராக யூஸ் ஆகுது. ஓகே, பயோகேஸுங்கிறது ஒரு 3 ஸ்டேஜ் எனரோபிக் டைஜஷன். ஒரு 3 ஸ்டேஜில் நடக்கக்கூடிய ஒரு எனரோபிக் டைஜஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் அதர் ஆர்கானிக் வேஸ்ட். நீங்கள் அனிமல் வேஸ்ட்டுங்கிறது கவுடங்க குறியும். ஆர்கானிக் வேஸ்ட்டில் என்னென்ன வரும்னா, அந்த லிக்னின், செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ், லிப்பிட் அண்ட் ப்ரோட்டீன் ஆல்சோ, இதெல்லாம் அதர் ஆர்கானிக் வேஸ்டஸ். ஓகே, இது ஒரு பயோகேஸ் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். இது என்னென்னு பாருங்கள். ஸோ சில மைக்ரோப்ஸ் பெஸ்டிசைடாகவும், அதாவது ஃபர்டிலைசராகவும் யூஸ் ஆகுது. அதாவது பயோ பெஸ்டிசைட்னு சொல்லுவாங்க. டு கண்ட்ரோல் பயாலஜிக்கல் ஏஜென்ட். ரைட். பயோ கண்ட்ரோலுங்கிறது என்னென்னா, கண்ட்ரோலிங் ஆஃப் பிளான்ட் டிசீஸ் அண்ட் பெஸ்ட் யூஸிங் பயாலஜிக்கல் மெத்தட். ஆனால் முன்னாடியெல்லாம் அது கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க, பெஸ்டிசைடுன்னு சொல்லுவோம், இன்செக்டிசைடுன்னு சொல்லுவோம். இப்போ அது ஆர்கானிசம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, கெமிக்கல் ஃபர்டிலைசர், கெமிக்கல் பெஸ்டிசைடோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பாருங்கள். அது டாக்ஸிக்காக இருக்கும், ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், இங்கே பொல்யூஷனை க்ரியேட் பண்ணும். வீடிசைட்ஸ் யூஸ்டு டு ரிமூவ் வீட்ஸ், பொல்யூட் சாயில், பொல்யூஷன் தான் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். பயோ கண்ட்ரோலுக்கு எக்ஸாம்பிள் சில பேர்ட்ஸும் யூஸ் ஆகுது. லேடி பேர்ட்ஸ், ட்ராகன் ஃப்ளைஸ் ஆர் யூஸ்டு டு கெட் ரிட் ஆஃப் எப்பிட்ஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ். ஓகே, இப்போ தட்டான் இருக்குது ட்ராகன் ஃப்ளை, மஸ்கிட்டோவை சாப்பிட்றோம். அப்போ பயோ கண்ட்ரோல் தானே. ரைட். அதே மாதிரி
ட்ரைடு ஸ்போர்ஸ் ஆஃப் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இருக்குல்ல பாக்டீரியா, அதுவும் பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பயோகெமிக்கல் ஏஜென்ட். நீங்கள் அந்த பிடி அந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸோட அந்த ப்ரோட்டீன் அந்த டாக்ஸின் அது வந்து லார்வேயோட கட்டுக்கு போனதும் அங்கே இருக்கக்கூடிய அல்கலைன் பிஹெச்னால் இது வந்து என்னவா மாறிடும், டாக்ஸிக்காக மாறிடும். ஓகே, ஸோ ப்ரோடாக்சின் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும், டாக்ஸினாக மாறிடும். இதுக்கு காரணம் அல்கலைன் பிஹெச் ஆஃப் த கட் ஆஃப் த லார்வே. ஓகே, அதேமாதிரி ட்ரைடு ஸ்போர்ஸை என்ன பண்ணலாம்னா அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி. எந்த மாதிரி பிளான்ட்டுக்கு, பிராசிகாஸ் கடுகு இருக்குல்ல அது, ஃப்ரூட் ட்ரீஸ். ஓகே, ஸோ பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் டாக்ஸின் ஜீன் have been introduced into plant directly to provide resistance to pest. BT cotton best example. ஓகே, சரி, இது பாக்டீரியாவை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபங்கையை பற்றி சொல்ல போகிறாங்க. ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிற ஒரு ஃபங்கல் ஸ்பீசிஸ் இருக்குது. ட்ரைகோடர்மா விரிடி இது வந்து ஒரு டியூட்ரோமைசிட்டஸ் ஃபங்கை. ஓகே, இது வந்து எங்கே இருக்கும்னா ரூட் எக்கோசிஸ்டம் சாயிலில் தான் இருக்குது. தே ஆக்ட் அகெயின்ஸ்ட் செவரல் பிளான்ட் பேத்தோஜன். இது வந்து மற்ற பேத்தோஜனை வரவிடாமல் தடுக்கும். ஓகே, அதுதான் இதோட ஸ்பெஷல் நேச்சர். அடுத்து வைரஸ்க்கு போயிட்டாங்க. பேக்குலோ வைரஸ், அதாவது இந்த வைரஸ் வந்து எந்த ஜீனஸில் வருதுன்னா நியூக்ளியோ பாலிஹைட்ரோ வைரஸ்ன்ற ஜீனஸில் வரக்கூடிய ஒரு வைரஸ். பேத்தோஜனை அட்டாக் பண்ணக்கூடிய, இன்செக்டை அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸஸ் தான் இந்த பேக்குலோ வைரஸஸ். ஆத்ரோபாட்ஸையும் அட்டாக் பண்ணும், ரைட், இன்செக்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் திஸ் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் பிலாங் டு த ஜீனஸ். தீஸ் ஆர் ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக். நம்ம குறிப்பிட்ட ஒரு ஸ்பீசிஸ் அழிக்கணும்னாலும் அழிக்க முடியும். ஸோ நேரோ ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைட். ஓகே, ஆனால் தே டு நாட் ஹார்ம் பிளான்ட்ஸ், மேமல்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷ், அதர் நான் டார்கெட் இன்செக்ட்ஸ், பட் ஒன்லி பேத்தோஜன்ஸ். பேக்லோ வைரஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் தி இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஐபிஎம் ப்ரோக்ராமில் இது அதிகமாக யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ரைட். ஸோ தட் இஸ் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். ஸோ மைக்ரோப்ஸ் நிறைய வழிகளில் யூஸ் ஆகுதுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மைக்ரோப்ஸ் வந்து ஃபர்டிலைசராகவும் யூஸ் ஆகுது. இதெல்லாம் சிம்பிளான டாபிக் தான். என்னென்ன ஃபர்டிலைசர் நமக்கு தெரியும், பாக்டீரியா, ஃபங்கை, சைனோ பாக்டீரியா, அதெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு பாக்டீரியாவுக்கு வாங்க. அதில் 2 வகையான பாக்டீரியா, அதாவது சிம்பியாட்டிக் பாக்டீரியா இருக்குது, ஃப்ரீ லிவிங் பாக்டீரியான்னு இருக்குது. சிம்பியாட்டிக்னா மற்ற பிளான்ட்ஸோட ரூட் நாடியூல்ஸில் வாழக்கூடியது, அதாவது லெக்யூமினேசி ஃபேமிலியில் ரூட் நாடியூல்ஸில் சிம்பியாட்டிக்லி அசோசியேட்டட் அண்ட் ஃபிக்ஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன். ஆனால் ஃப்ரீ லிவிங்னா சும்மா மண்ணிலே இருக்கும், சாயிலில் இருக்கும், அது ஃப்ரீ நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ணும், அமினோ ஆசிட்ஸாகவும் நைட்ரஜன் டை ஆக்சைடாகவும் கன்வெர்ட். சரி, ஃபங்கையும் யூஸ் ஆகுது. ஃபங்கை ஆஸ் அ ஃபெர்டிலைசர். ஃபங்கை ஃப்ரம் சிம்பியாட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ் கால்டு மைக்கோரைசா. அதாவது பெஸ்ட் எக்ஸாம்பிள் குளோமஸ் ஃபங்கை. இந்த குளோமஸ் ஃபங்கை பார்த்திங்கன்னா பைனஸோட பிளான்ட்டில் அல்லது நிறைய பிளான்ட்டுக்களை, கேசரினா அந்த மாதிரி பிளான்ட்லாம் இது மைக்கோரைசாவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இதில் ஃபங்கல் ஹைபேனாலே இங்கே வந்து மெயினாக இது வந்து பாஸ்பரஸை அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். ஓகே, பிளான்ட்டுக்கு plant provide nutrients for fungi through Hastoria they absorb. Okay, mycorrhiza shows following benefits. One is resistant to root borne pathogen, tolerance to salinity and drought na varachi, overall increase in plant growth and development. ஓகேங்களா, நல்ல ஒரு ஃபர்டிலைசராக யூஸ் ஆகுன்றான். 4th, சைனோபாக்டீரியா தே ஆக்ட் அஸ் ஃபர்டிலைசர். என்னென்ன சைனோபாக்டீரியா பெஸ்ட்டாக யூஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். நாஸ்டாக், அனபினா, ஆஸ்லட்டோரியா. ஓகே, ப்ளூ க்ரீன் ஆல்கே வந்து சாயில் ஃபெர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அதே போல் ஆர்கானிக் மேட்டர் சாயிலில் ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம ஃபெர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் lesson, microbes in human welfare. You may expect 3 or more questions. Thank you so much.